என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கிருஷ்ணனுடைய இளமை பருவத்துல கோபிகா ஸ்திரீகளுடைய புடவையை திருடி வச்சுக்கிட்டான்னு ஒரு கதை வரணும். வஸ்திராபரணம்னு ஒரு பகுதி வரும். அந்த கோபிக ஸ்திரீகள் எல்லாம் குளிக்கிற போது புடவை தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அந்த பையன் இப்ப புடவை கொடுத்தானா? ஏன் இப்ப கொடுக்க வேண்டி இருக்குன்னு தான் அப்ப பார்த்து வச்சுக்கிட்டானா. என்னென்ன கலர் என்னென்ன டிசைன் தெரிஞ்சாதான் கொடுக்க முடியும், வரிசையா கொடுத்துட்டே இருக்கலாமே அப்படின்ற ஐடியா. அப்படி இல்லை, சரீர மானம் சரீர அபிமானம் கடந்த போது கடவுள் துணை செய்கிறான். இது ஒரு பழைய பாட்டு, கிராமிய பாடு. இந்த கண்ணன் துவாரகையில் இருக்கிறான், அஸ்தினாபுரத்துக்கு புடவை வந்துதான். அது ஒரு நாட்டுப்புறத்து பாடம் ஒருத்த பாடினான். அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காதம்னா. அஸ்தினம்னா அஸ்தினாபுரம், ஓட்ட கைன்னு என்னடா சொல்றான்? துவார கைன்னு பேர்ல, துவாரம்னா ஓட்ட இல்லையா தமிழ்ல, கை. அவன் கிராமத்து பாட்டில் அடிச்சான். அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காதம், ஆனாலும் நடக்குதடா புடவை வியாபாரம்னா. ஒரு கிராமிய பாடல்ல பின்னிட்டான், 2 வரி ஒரு புலவன். அஸ்தினத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காதம், ஆனாலும் நடக்குதடா புடவை வியாபாரம். பேலா போதும் அஸ்தினாபுரத்துக்கு, துவாரகையில இருந்து போயிட்டே இருக்காது போட்டுக்கு. விறு அந்த வேறான துகில் தகைந்த கைசோர் மெய்சோர் அப்படியே கிழவு. அப்ப கூட இந்த துரியோதனுக்கு புத்தி வரல. அந்த பயலுக்கு அப்பவாது ஒரு அறிவு வந்திருக்க வேண்டாமா? இவளை இறைவன் காப்பாத்தி இருக்கிறானே, நாம இனிமே இவளை குறைச்சு பேசக்கூடாதுன்ற அறிவு வரணுமா இல்லையா? அறிவு வரல. அவன் சொன்னான், டேய் தம்பி, இவள் புடவை வளர்கிற மந்திரம் கற்று வைத்திருக்கிறாளடோ, இவளை கொண்டு வா, என் மடியில் உட்காரவை அப்படின்னு தொடைய தட்டி சொன்னான். அந்த மடியில உட்காந்து வை, இந்த தொடையில தட்டி உட்காரவை அப்படின்னு தொடைய தட்டினான். அந்த தகாத வார்த்தை. உடனே பீமனுக்கு எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தான் பாருங்க, எழுச்சிட்டான். இப்பதான் சபத பகுதியை சொல்லுகிறார் மகாகவி பாரதி. தேவர்கள் பூச்சொறிந்தார், ஓம் ஜெய ஜெய பாரத சக்தி என்றார். ஆவலோடு எழுந்து நின்றே முன்னை ஆரிய ஊட்டுமன் கை தொழுதார். எல்லாரும் அவளை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. பீமன் எழுந்து உரை செய்வார், இங்கு விண்ணவர் ஆணை பராசக்தி ஆணை, தாமரை பூவினில் வந்தான் மறை சாற்றிய தேவன் திருக்கடல் ஆணை, ஆணையிட்டு உரை செய்வேன், இந்த ஆணை இல்லா துரியோதனன் தன்னை பேணும் பெருங்கனல் ஒத்தாள் எங்கள் பெண்டு திரௌபதியை தொடை மீதில் நானின்றி வந்து இரு என்றான். அந்த நாய்மகனாம் துரியோதனன் தன்னை தொடையை பிளந்து உயிர் மாய்ப்பேன். எந்த தொடையில உட்காருன்னு சொன்னானோ அந்த தொடையை பிளந்து நான் அவருடைய உயிரை மாய்ப்பேன். எந்த துச்சாதனுடைய கைகளை பற்றி கூந்தலை பற்றி இழுத்தானோ அந்த துச்சாதனுடைய அந்த ரத்தத்தை அவள் குடலில் பூசுவி. இது கண்டிப்பாக நடக்க போகிற செயல். பீமன் எல்லையற்ற கோபத்தோட சபதம் பண்ணினான். அப்ப அர்ஜுனன் எழுந்தான், பார்த்தன் எழுந்து உரை செய்வான், இந்த பாரத கர்ணனை போரில் மடிப்பேன். கர்ணன் இதுக்கு எவ்வளவு பெரிய காரணமா போயிட்டான். அந்த கர்ணனை என் கை வில்லாலே நான் கொல்லுவேன். அப்ப பாஞ்சாலி சபதம் பண்ணா, தேவி திரௌபதி சொல்வாள், ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன், பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பாழ் துரியோதன் ஆக்கை ரத்தம், நான் துச்சாசனுடைய ரத்தத்தையும் துரியோதனுடைய ரத்தத்தையும் பாழ் துரியோதன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன். இந்த 2 பேர் ரத்தத்தையும் என் குழல்ல பூசி நான் முடிப்பேன், அது செய்யும் முன்பு முடியேன் என்றாள். இந்த கூந்தலை நான் முடிக்க மாட்டேன்னு அந்த விரித்த கூந்தலோடு நின்றாள். ஓம் என்று உரைத்தனர் தேவர். ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிற்று வானம், பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, விண்ணை பூழிப்படுத்தியதாம் சுடர் காற்று, சாமி தருமன் பொவிக்கே என்று சாட்சி உரைத்தன. காற்று உரிமையது, பஞ்சபூதங்கள் சாட்சி சொல்லின. இன்னும் கூட நமக்கு தர்மத்தின் மீதான நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனா நான் இப்ப தர்மத்தின் மீதான நம்பிக்கை மறுபடியும் நான் புதுப்பிக்கிறதுக்காக சொல்றேன். அநீதிகளை பார்த்துக்கிட்டு நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனா பஞ்சபூதங்கள் வேடிக்கை பார்க்காது. இப்ப வெள்ளம் வருது, பூகம்பம் வருது, எல்லாம் சயின்டிஸ்ட் உட்கார்ந்து ரெக்டார் அளவு பார்த்து 5.6 3.2 8.1 அது ஏன் வருதுங்கிறத பத்தி இவன் என்ன கணக்கு சொல்றான்? பூமி எப்பவாவது சோம்பல் முறிச்சுக்கும், அதெல்லாம் தானா வரும் அப்படி. என்றைக்கு மனிதர்கள் தர்மங்களை தொலைத்து விட்டு அதர்மங்களை வாழ்க்கை முறையாக ஆக்குகிறார்களோ அப்போது பஞ்சபூதங்கள் உரிமை காட்டும். நீங்க நம்பலன்னு வச்சுங்க, நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இந்தியாவில் ஒரு விபத்து நடந்தது, இப்ப இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு விபத்து நடந்தது. எப்படின்னா 1000 கோடி ரூபாய் இந்தியா தலை மீது வீணா சுமத்தப்பட்டது. எப்ப தெரியுமா? ஒரு ஓட்டுல ஒரு மத்திய அரசு கவிழ்ந்தது. அதுக்காக திரும்ப தேர்தல் வச்ச போது 1000 கோடி ரூபாய் இந்தியாவில் கடனாச்சு. நான் கட்சி அரசியல் பேசுற ஆள் இல்லை, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அப்போ ஒருத்தருடைய ஓட்டு போடலாமா போடக்கூடாதான்னு ஒரு பிரச்சனை வந்தது.
ஏன்னா அவர் ஒரு மாநில முதலமைச்சரா இருக்கிறார், அதே சமயத்துல பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து அவர் ஓட்டு போட போறார். நீ அதுவா இருந்தா இங்க வந்து போடக்கூடாது, இதுவா இருந்தா இதை போட்டாச்சுன்னா அங்க போய் மறுபடியும் கண்டினியூ பண்ணக்கூடாது. இது தர்மம். நீ ஆஸ் சிஎம் இருக்கிறியா, ஆஸ் பார்லிமெண்ட் மெம்பரா இருக்கிறியா? அப்ப சபாநாயகர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை அவரே முடிவு பண்ணிக்கிட்டு நான் எப்படி சொல்றது அப்படின்னார். அந்த ஒரு ஓட்டில் 1000 கோடி ரூபாய் இந்தியா தலைமையில வந்து கடனா விழுந்தது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் வந்தது, எல்லாம் நடந்தது. நான் அதெல்லாம் பேச வரல. அந்த ஒரு ஓட்ல இவ்வளவு பெரிய குழப்பம் இந்தியால வந்த போது எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரிசாவில் கடுமையான புயல் அடித்து அந்த காரணத்தினாலேயே அவர் பதவி பறி போயிற்று. நீங்களும் நானும் மௌனமா இருந்தாலும் இயற்கை சும்மா இருப்பதில்லை. பஞ்சபூதங்கள் சாட்சி சொல். நமக்கு பயம் போயிடுச்சு, பூமி மேல பயம் போயிடுச்சு, மழை மேல பயம் போயிடுச்சு, அக்கின் மேல பயம் போயிடுச்சு. பஞ்சபூத சாட்சியா அப்படின்னு சொல்லுகிற பழக்கம் நமக்கு போயிடுச்சு. ஆனா பஞ்சபூதங்கள் எவ்வளவு வலிமையானவைங்கிறது உங்களுக்கு தெரியாது. பஞ்சபூதங்கள் சாட்சியா நாம சொல்லிட்டோம் சொன்னா, நீங்க சத்தியத்தை மீறலான வானமா சாட்சி சொல்ல போது, பூமியா சாட்சி சொல்ல போது நினைப்பீங்க. அவைகள் ஒரு போதும் சும்மா இருக்காது. நம்ம விட சுத்தமானவை பஞ்சபூதங்கள். அவை தங்களுடைய தர்மங்களை நிலைநிறுத்தி காட்டும். இதெல்லாம் ஒரு நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம், ரொம்ப கீழா நினைக்கிறோம். சத்தியம் சொல்லிட்டு என்ன ஆறு கேட்க போறா, காத்துக்கு தெரியுமா, வானத்துக்கு தெரியுமா, அக்னிக்கு தெரியுமா அப்படி. அவற்றுடைய விளைவுகள் சாதாரணமான விளைவுகள் அல்ல. இப்ப பஞ்சபூதம் தான் சாட்சி சொல்லுச்சு திரௌபதிக்கு. அந்த 5 பூதங்கள் சாட்சி கூறின. இந்த பகுதியை அவ்வளவு உருக்கமாக மகாகவி பாரதி எழுதினார். அப்புறம் வேற வழியே கிடையாது. இப்ப முழிச்சுக்கிட்டான் யாரு, திருதராஷ்டிரன். சுச்சோ, இவன் என் பிள்ளைய கொல்லுவேன்னு சபதம் பண்ணிட்டா, அப்ப என் பிள்ளை சாக போறான், துரியோதனன் செத்து போடுவான் போல் இருக்கு. அப்படி பக்கத்துல இருந்த காந்தாரிய கேட்டான், இது என்னது, இது என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது எனக்கு புரியலையே அப்படின்னா. விதுரனை கேட்டாங்க, என்ன நடக்குது, எப்படி பண்றது, எப்படி சமாளிக்கிறது. இப்ப திருதராஷ்டிரன் முழிச்சுக்கிட்டான். அப்பவும் காந்தாரி சொன்னா, இப்பவாது நீங்க ஏதாவது திருத்தம் பண்ணுங்க, இல்லாட்டி விளைவு விபரீதமா போயிடும். பாஞ்சாலியை போன்றவள் சபதம் பண்ணினா, பீமனை போன்றவள் சபதம் பண்ணினா நிறைவேற்றி விடுவார்கள், நம்ம பிள்ளைக்கு உயிராபத்தா போயிடும், ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னா காந்தாரி. உடனே அவன் திரௌபதியை கூப்பிட்டு சொல்றான், இனிமே பாஞ்சாலி சபதம் கிடையாது, தில்லி பாரதத்துக்கு நம்ம போகணும், வியாச பாரதத்துக்கு போகணும். பாஞ்சாலியை கூப்பிட்டு சொல்றான் திருதராஷ்டிரன், பெண்ணே, நான் இங்கு என்ன நடக்கிறது என்று, ஏதோ என் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் என்று எண்ணினேன். விளையாட்டு இவ்வளவு பெரிய விபரீதமாக போகும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா. நான் இப்போது இந்த தேசத்தை நான் தான் ஆளுகிறேன். துரியோதனன் இல்லையா, நான் தான் ஆளுகிறேன், நான் தான் ஆளுகிறேன். நான் இப்போது உனக்கு வரம் தருகிறேன், நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், உனக்கு நான் தருகிறேன். எவ்வளவு வரங்கள் வேண்டுமானாலும் கேள் பெண்ணே, உனக்கு தருகிறேன். கோபத்தை விடு, கோபத்தை விடு. அவ உடனே மாமனாரை பார்த்து சொன்னா, எனக்கு 2 வரம் நீங்கள் தந்தால் போதுமானது. என்ன? ஒரு வரத்தால் என் கணவன்மார்கள் 4 பேர் உங்களுடைய அடிமைகளாக இருந்தார்களே, அதிலிருந்து அவருக்கு விலக்கு தாருங்கள், தந்தேன். இன்னொரு வரத்தால் தருமர் அடிமையானாரே, அவருக்கு தனி இம்பார்ட்டன்ஸ், தருமர் அடிமையானாரே, அந்த தருமர் அடிமை இல்லை என்று இன்னொரு விலக்கு தாருங்கள்னா தந்தேன். அவன் தருமன் அடிமை அல்ல, உன்னுடைய 4 கணவனும் அடிமை அல்ல, அவர்கள் அடிமைகள் அல்ல, விலக்கு கொடுத்தேன்னா. ஆனா அப்ப கூட நான் அடிமை இல்லைன்னு விலக்கு கொடுங்கன்னு பாஞ்சாலி கேட்கல. ஏன்? நான் தான் அடிமை இல்லைங்கிறது முடிவான விஷயமாச்சேன்னு நினைக்கிறார். அப்ப கூட அதை கேட்கறதுக்கு அவ தயாரா இல்ல. நான் அடிமை இல்லை, அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை. அதான் ஒரு ஆர்குமெண்ட். ஒரு வாதத்துக்காக கூட அதை கேட்கறதுக்கு அவ தயாரா இல்லை. சான்ஸ்ல கூட அதை கேட்க தயாரா இல்லை. நான் அடிமை இல்லதான். இந்த 2 வரத்தை கேட்டு முடிச்ச உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், இன்னும் என்னென்ன வேணும் கேளு, எது வேணுமோ எல்லாம் கேளு, தரேன். ஒரு சத்திரிய மாது 2 வரங்களுக்கு மேல் கேட்பது நியாயம் அல்ல. எனவே நான் அதுக்கு மேல வரம் கேட்க கூடாது. மற்றவற்றை எல்லாம் என் கணவன்மார்கள் மீட்டுக் கொள்வார்கள். அவங்களுக்கான இவன் மீட் ஆகணும், அவங்க மீட்டுக்கிறத அவங்க மீட்டுவாங்க அப்புறமா. அவங்க இப்ப முதல்ல மீட் ஆகணும். எனவே நான் இவங்களை மீட்டுட்டா போறோம், மற்றவற்றை அவர்கள் மீட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு. இல்ல நீ ஏதாவது கேளுங்க, ஒண்ணும் வேண்டாம், நாங்க புறப்படுகிறோம்னு திரௌபதி எல்லாரும் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்ட உடனே துரியோதனன் அப்பாவை பார்த்தான், கெடுத்துட்டியே, காரியத்தையே கெடுத்துட்டியே, நான் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பசங்களை அடிமையாக்கி வச்சேன், இப்ப நீ காரியத்தையே கெடுத்துட்டியே, காரியத்தையே கெடுத்துட்டியே அப்படின்னு. திருதராஷ்டிரன் என்ன சொல்ல முடியும்? இதுல இன்னொரு மாதிரியான வெர்ஷன், இன்னொரு கதை அமைப்பு உண்டு. என்னன்னா, மறுபடியும் சூதாடி சூதாட்டத்தில் தோற்றவர்கள் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம் முடிவு பண்ணி மறுபடியும் சூதாடுவது அப்படின்னு தருமனை கூப்பிட்டு மறுபடியும் ஆடி தருமனை தோற்கடித்து 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம் அனுப்பி வைக்கிறார். ஏன்? அவன் கோபம் தணியணும். 12 ஆண்டுக்குள்ள இவன் ஏதாவது கெயின் பண்ணிக்கிறாருன்னா கெயின் பண்ணிக்கணும் துரியோதனன். அதுக்காக மறுசூதாடி மறுபடியும் அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள். 12 ஆண்டுக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை கொடுத்துடணும், ஒப்பந்தம். 12 ஆண்டுக்கு பிறகு ஓராண்டு அஞ்ஞாத வாசம் இருக்கணும், முடிஞ்ச உடனே இந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துடுவான். இப்படி அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஆயிற்று. எல்லாம் புறப்பட்டாரு. இவங்க போற போது பாஞ்சாலி இப்படி கூந்தலை விரித்துக் கொண்டே போனாலாம். ஏன்? 13 ஆண்டுக்கு பிறகு அச்சினாபுரத்தில் எல்லா பெண்களும் இப்படித்தான் இருக்க போகிறார்கள்.
நகுலன் முகத்துல புழுதியை பூசிட்டு போனானா. ஏன் இது மாதிரி எல்லாரும் நாளைக்கு மூஞ்சில கறி பூசிக்க போறாங்க அப்படின்னு. தௌமியர் குலகுரு யமனுக்குரிய மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே போனாராம். ஏன் 13 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல யமனுக்குரிய மந்திரம் ஜபிக்கணும் மறந்து போயிட்டா அதுக்காக இப்பவே ஜபிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரங்களை ஜபித்து கொண்டே போனாராம். அர்ஜுன் அப்படி புழுதிய வாரி மண்ண வாரி இறைச்சானா, இந்த புழுதி போல் என்னுடைய அம்புகள் இறைக்கப்படும், இந்த ஊர் நாசமாகும் அப்படின்னு. இந்த செய்திகளை எல்லாம் காட்டுக்கு போகிறவர்கள் மக்கள் எல்லாம் அழுது கொண்டு பின்னால் போகிறார்கள். திருதராஷ்டிரன் கிட்ட போய் சொன்னாங்க, இது மாதிரி தான் இந்த 5 பேரும் போனார்கள் அப்படின்னு. ஆஹா, இது பெரிய விளைவா போயிடும் போல் இருக்கே, விபரீதமா போயிடும் போல் இருக்கே. விதுரனை கூப்பிட்டா, தம்பி விதுரா, பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கிறார்கள் எனக்கு தெரியலையே. அவங்க காட்டுக்கு போயாச்சு. நீ ஒரு காரியம் பண்ணு, என்ன, என் பிள்ளைக்கு புத்தி சொல்லி திருத்தக்கூடாதா? உன் பிள்ளை திருந்த மாட்டான். சரி, இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்? நீ எனக்கு அருமையான மதியூகியான மந்திரியாச்சே விதுரா, இதை எப்படி தீர்க்கலாம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன, உன் பிள்ளைய போய் தருமன் காலில் விழுந்து செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லு, நாட்டுக்கு வர சொல்லு, அவன் நாட்டை அவன் பிரிச்சு கொடுத்துரு, கண்டிப்பா சண்டையே வராதுன்னா. இதை விட அருமையான யோசனை இருக்கா? அவன் சொன்னா, நீ எப்பவுமே பாண்டவர்களுக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிற, என் பிள்ளைங்களுக்கு விரோதம் நினைக்கிற, ஏன் உனக்கு இந்த துரோக புத்தின்னு. விதுரன் கேட்டான், உனக்கு துரோக புத்தியா எனக்கு துரோக புத்தியா? தம்பி பசங்களை தெருவு நிறுத்துறதுக்கு இவ்வளவு வேலை பண்றியே நீ. எனக்கு பார்த்தா 2 ஒண்ணு தானே, எனக்கு அவனும் அண்ணன் பிள்ளை இவனும் அண்ணன் பிள்ளை, எனக்கு 2 ஒண்ணு தானே, நான் சமமா சொல்றேன். என்னை விட நீதிமான் இருக்க முடியாதான்னா நீ அனுப்பி துரியோதனை விட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு, மன்னிப்பு கேட்டு நாட்டை குடுத்துற சொல்லு. சென்னையும் வேண்டாம், சச்சனம் வேண்டாம், உன் பிள்ளைங்க சாக வேண்டாம். நாளைக்கு உன் பிள்ளை துரியோதனை பீமன் துவைச்சிருவான், துவைச்சு அதை நீ பார்த்து அழ வேண்டி இருக்கும். இந்த வார்த்தையே உனக்கு வேண்டாம், நீ விட்டு கொடு. இப்பவா திருதராஷ்டிரன் திரும்பிடலாம். அவன் சொன்னா, நீ ரொம்ப அயோக்கிய பைய விதுரனை பார்த்து, நீ எப்ப பார்த்தாலும் அவங்களோடய பேசுற, என்கிட்ட நிக்காது, ஒழிஞ்சு போ, நீ அவங்களோடய போய் சேர்ந்துக்கோ, என் பிள்ளைகளுக்கு நீ துரோகி, வெளியே போ அப்படின்னு. ரொம்ப நாளா நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நானா போனா அகௌரவமா இருக்குமேன்னு பார்த்தேன். நல்ல வேளை நீயா என்ன போ சொல்லிட்ட. எனக்கு உன் மேல உசுறு, கூட பிறந்த அண்ணன் ஆச்சேன்னு உன் மேல எனக்கு உசுறு ஒட்டிக்கிட்டு இருந்தேன் நான் இங்க. நீயே என்ன வெளியில போன்னு சொல்லிட்ட, இனிமே நாங்க இருந்து என்ன வரேன், நான் பாண்டவர் பக்கம் தான் போறேன், பாண்டவரோட போய் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு விதுரன் புறப்பட்டான் பாருங்க. ஒரு 2 எட்டு போய் அவன் காட்டுக்கு போன உடனே திருதராஷ்டிரன் சொன்னான், இவன் போய் அங்க சேர்ந்துட்டா. சஞ்சயனை கூப்பிட்டான், சஞ்சயா போய் உடனே விதுரனை கூட்டிட்டு வா. இதான் திருதராஷ்டிரன். ஒரு செகண்ட் போடான்னு அனுப்பிச்சு விட்டு அடுத்த செகண்ட் போய் கூட்டிட்டு வா. எனவே போராடுகிற திருதராஷ்டிரன், வஞ்சனையான துரியோதனன், நூற்றுக்கணக்கான வித்தியாசமான எண்ணங்களை உடைய அந்த பிள்ளைகள், இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அஸ்தினாபுரம் இருக்கிறது. இவர்கள் கானகத்துக்குள் நுழைகிறார். காட்டுக்கு போகிற போது நாட்டு மக்கள், அந்தணர்கள் நிறைய பேர் தருமனோடு சேர்ந்து புறப்படுகிறார்கள். இந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிற போது தருமனுக்கு ஒரு பெரிய சிக்கல். நிறைய அந்தணர்கள் தருமனோடு சேர்ந்து புறப்படுகிறார்கள். அந்த காட்டினுடைய எல்லையில எல்லாரையும் உட்கார வைத்துக் கொண்டு தருமன் சிரமப்படுகிறார். ஏனென்றால் என்ன நம்பி, அவர் சத்திரியர், சத்திரியனை நம்பி யார் வந்தாலும் அன்னம் பாலிக்க வேண்டிய கடமை இருக்கிறது, சாப்பாடு போடணும். அவரே ஆட்சி இல்லாம செல்வம் இல்லாமல் காட்டில் போகிறார். காட்டில் போகிற போது அவரை நம்பி பல்லாயிரக்கணக்கான பேர் பின்னால போனா எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு போட முடியும்? அப்போ குலகுரு தௌமியர் அப்படின்னு பேரு. அந்த தௌமியர்கிட்ட வருத்தப்பட்டு சொல்றார், சில மக்கள் நின்று விட்டார்கள், ஆனா சில பேர் சாப்பாடு கிடைத்தாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி நாங்கள் தருமர் பின்னோடு வருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு புறப்படுகிறார்கள். அப்ப தருமர் சொல்றார் தௌமியரை பார்த்து, நான் இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுவேன் அப்படின்னு. அந்த தௌமியர் சொன்னார், கழுத்தளவு தண்ணீர்ல நின்று கொண்டு சூரியனை குறித்து ஜபம் பண்ணி, அந்த சூரியன் உனக்கு அன்னத்துக்கு வழி செய்வான்னு சொன்னார். அது போல சூரியனை குறித்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணினார். சூரியன் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து விட்டு மறைந்தார். அந்த அட்சய பாத்திரத்தில்
சமைத்த அன்னத்தை கொஞ்சம் இட்டு விட்டு எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். கடைசியாக தருமர் சாப்பிடணும், அப்புறம் திரௌபதி சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தில் இருந்து அன்னம் வராது. அந்த கடைசியா மிஞ்சுகிற அன்னத்துக்கு விகசம் அப்படின்னு பேர். இந்த யோசனையை தௌமியர் சொல்லுகிறார். அதே மாதிரி அட்சய பாத்திரத்தை வாங்கி வருகிற எல்லாருக்கும் அன்னம் இடுகிற வேலையினை குறைவில்லாமல் தருமன் செய்கிறார். என்ன நமக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டா, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் தருமனுக்கு யார் வழிகாட்டினார்கள் அப்படின்னு கேட்டால் குலகுரு தௌமியர் வழிகாட்டுகிறார். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பது, இதெல்லாம் நல்லதுன்னு ஒரு பாட்டு படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்தில். ஆனா நல்லவங்களோட சேர்ந்து இருந்திருப்போமோ இல்லையோ, இந்த பாட்டை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். நல்லவங்களோட இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு பாட்டை படிச்சிருப்போம். இது உண்மை. ஏன்னா நல்லவர்களோட இருக்கிற போது நாம துன்பம் அடைந்தோம்னு சொன்னா அந்த துன்பத்தை தீர்ப்பதற்குரிய வழிமுறையை அவர்கள் நமக்கு சொல்வார்கள். நாரதர் மேல போனவர் திருமால்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த மாதிரி நல்லவர்களை எல்லாம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுகிறார்களே, அதெல்லாம் உண்மையா? நல்லவங்க முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நாரதர் போய் மேல திருமால்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். உடனே திருமால் சொல்லியிருக்கிறார், இந்த கேள்வி நீ என்ன கேட்க கூடாது. காட்டுல ஒரு விலங்கினுடைய மலத்திலிருந்து ஒரு புழு நெளியுது வெளியில, அதுகிட்ட போய் இந்த கேள்விக்கு விடை கேளு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறார். நாரதர் சொன்னாரு, நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, சொல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, இதை இவ்வளவு தூரம் அதை ஒரு குறைச்சு மதிப்பிட்டு காட்டில் இருக்கிற ஒரு மலத்துல ஒரு புழுக்கிட்ட போய் கேட்க சொல்றீங்களே அப்படின்னு. சரி, நாரதர் என்ன பண்ண முடியும்? கேட்க சொல்றது நாராயணர், மறுக்க முடியாது. நேரா போனாரு, அந்த மலத்தில் இருக்கிற புழுவை பார்த்தார். புழுவே, உனக்கு தெரிஞ்சா சொல்லு, தெரியாட்டி பரவாயில்ல, நல்லவர்களை பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்களே, நல்லவர் பேச்சை கேட்டா நல்லதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உன் கருத்து என்னன்னு கேட்டார். புழு செத்து போச்சு. நாரதர் நினைச்சார், நான் அப்பவே நினைச்சேன் கேள்வியோட பலத்தை இதால தாங்க முடியாது, இது செத்து போயிடும் நான் நினைச்சேன், நடந்து போச்சு. நாராயணர் நமக்கு தேவையில்லாத பாவத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டாரே அப்படின்னு மறுபடியும் நாராயணத்தை போய் கேட்டிருக்கிறார். அப்ப நாராயணர் சொன்னார், சரி பரவாயில்ல, அதனால என்ன, புழு செத்தா செத்துட்டு போகுது. அங்க பாரு, ஒரு பிராமணருடைய வீட்டில் பசு கன்று ஈனுகிறது, அந்த கன்றை போய் கேளு. அப்ப நாரதர் சொன்னார், புழுவோட போனாலாவது பாவம் கம்மி, அதுவே பிராமணன் தானமா வாங்கின பசு, அது கண்ணுக்குட்டி ஓடுற போது நான் போய் இந்த கேள்வியை கேட்டு விபரீதமா போய் கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னு சொன்னா அந்த பாவம் எந்த அலையில வந்து விடியும். எனக்கு இது வேணாம், இந்த கேள்விக்கு பதிலே தெரிய வேணாம், நான் வேணா சாய்ஸ்ல விட்டுறேன், எனக்கு தெரிய வேண்டாம். அதெல்லாம் இல்லை, நீ போய் கேளுன்னர். அந்த பிராமண வீட்டில் அந்த பசு கன்று ஈன்றது, கன்றை போய் கேட்டார். கண்ணுக்குட்டி, நல்லவர்களை காண்பதும் நல்லதுன்னு சொல்றாங்க, நல்லவங்க சொல் கேட்பதும் நல்லதுன்னு சொல்றாங்க, அதை பற்றி உன் கருத்து என்ன? கண்ணுக்குட்டி செத்து போச்சு. இது எவ்வளவு பெரிய பாவமா போச்சு. அப்புறம் நேரா மறுபடியும் திருமால்கிட்ட போன உடனே திருமால் சொல்லி இருக்கிறார், இந்த பாரு, அந்த ராஜா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதை போய் கேளுன்னார். நாரதர் சொன்னார், இது வரைக்குமாவது திரும்பி வரக்கூடிய இடமா சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுங்கெல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்காது. இப்போ ராஜா வீட்டில் போய் நான் இந்த கேள்வியை கேட்டு ராஜா புள்ள செத்து போனா என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான், என்னை உள்ள வச்சு பார்க்கறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்னார். நீ போய் கேளு அப்படின்னார். போய் மெதுவா அந்த குழந்தையை பார்த்து நாரதர் கேட்டார், குழந்தை பதில் தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு, செத்துக்கிட்டு போய் அனாவசியமா நம்மளை ப்ராப்ளத்துக்கு உள்ளாக்கிடாது அப்படின்னு. அந்த குழந்தை கையை எடுத்து நாடி எல்லாம் பார்த்தார், நாடி நல்லாவே இருந்தது. அப்புறமா ஆரம்பிச்சார்,
நல்லாரை காண்பதும் நன்றுன்னு சொல்றாங்களே அப்படின்னு மறுபடியும் பல்ஸ் எல்லாம் பார்த்தார். அப்பாடா, நல்லவங்க முகத்துல முழிச்சா பயம், முடிக்க பயம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நல்ல டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த கேள்வியை ஒரு மாதிரி கேட்டு முடிச்சார். குழந்தை கலக்கலன்னு சிரிச்சு ஒரே சந்தோஷம். பதில் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒன்றும் ஆகாம இருந்தா சரிதான். அந்த குழந்தை கலக்கலன்னு சிரிச்சுட்டு கேட்டுச்சு, என்ன நாரதரே, என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு. தெரியலையே, நீ யாருன்னு. முதல்ல காட்டிலே ஒரு விலங்கினுடைய மலத்திலே ஒரு புழுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த புழு பதில் சொல்லாம செத்து போச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு அப்புறம் போய் நீங்க ஒரு பசுவோட கண்ணுக்குட்டியை கேட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த புழு வேற யாரும் இல்லை, பசுவனுடைய கண்ணுக்குட்டியும் வேற யாரும் இல்லை, நான் தான். இப்ப ராஜகுமார் நான் வந்து பிறந்திருக்கிறேன். எனக்கு புரியலையே. நான் இந்த பூமியில் பிறக்கிற போதே முதல்ல ஹரிநாமம் சொல்லுகிற நல்லவராகிய உம்முடைய முகத்துல விழிச்சதாலே புழுவின் பிறவியிலே இருந்து கண்டுக்குட்டியின் பிறவிக்கு ஒசந்தேன். அந்த கண்டுக்குட்டியா பிறந்து வெளியில வருகிற போதே வேற யாரையும் பார்க்காம ஹரி 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 என்று நாராயண நாமம் சொல்லுகிற உங்க முகத்துல முழிச்ச புண்ணியத்தால ராஜகுமார் நான் வந்து பிறந்திருக்கிறேன். இதை விட நல்லவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு வேற இன்னும் என்ன ஆதாரம் வேணும்னு கேட்டுதான். ரொம்ப அருமையான கதை. எனவே நல்லவர்களோடு இருத்தல், நல்லவங்க முகத்துல முழிச்சாலே இவ்வளவு நன்மை அப்படின்னா நல்லவர்களோட இருந்தா எவ்வளவு நல்லது. நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லாரோடு இணங்கி இருப்பது இருக்கிறதே மிக மிக நல்லது. இந்த தௌமியர் அப்படிங்கிற குலகுரு அவரோட பழகிய அந்த காரணத்தினாலே இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு நடுவுல திருதராஷ்டிரன் அவனை விட்டு விதுரன் பிரிஞ்சான், தருமனிடத்துல வந்து சேர்ந்தான் காட்டுக்குள்ளே. நேற்று நான் இந்த பகுதியை சொல்லிதான் நிறுத்தினேன். திருதராஷ்டிரன் இடத்துல இருந்து விதுரன் சண்டை போட்டுக்கொண்டு தருமனோட பக்கத்துல வந்து சேர்ந்துட்டான். அப்ப நினைக்கிறான் திருதராஷ்டிரன், ஐயோ என் தம்பி விதுரன் எனக்கு அறிவாளி, அறிவுரையெல்லாம் சொல்லுவான், அவன் பாண்டவர் பக்கம் போயிட்டா எனக்கு இருப்பு கொள்ளல, அதனால அவனை கூட்டிட்டு வந்துடுங்கோ அப்படின்னு சொன்னான். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, விதுரன் அவர்கள் பக்கம் சேர்ந்துட்டா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அதுக்காவது சேரக்கூடாது, கூட்டிட்டு வந்துருங்க. இதான் திருதராஷ்டிரன். அவன் நல்லது நினைக்கிறானா கெட்டது நினைக்கிறானா? நல்லது நினைக்கும் போதே கெட்டது நினைக்கிறானா? ஒன்னும் முடிவே பண்ண முடியாது. ஒரு குழப்பவாதி திருதராஷ்டிரன். சில பேர் இது மாதிரி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை வரும்படியாவே செய்வார்கள். நல்லது செஞ்சுட்டாங்கன்னா நல்லதுக்காகவே செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னாரு, நான் இன்னைக்கு 2 நல்ல காரியம் பண்ணினேன். என்ன 2 நல்ல காரியம்? நீங்க ரோட்ல ஒரு கல் இருந்து அதை எடுத்து ஒரு ஓரமா போட்டேன், அப்புறம் அடிபட்டு ஒருத்தர் கிடந்தாரு, ரத்த வெள்ளத்துல ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தேன். எங்க அப்படின்னா, 2 ஒரே இடத்துல தான். எப்படி ஒரே இடத்துல? இல்ல, கல்லை தூக்கி போடுற போது ஒருத்தன் தலைமையில போட்டேன், அதான் அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலையும் சேர்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அதனால இவன் முழுசா நல்லது பண்ணினான்னு சொல்ல முடியாது, ஆனா நல்லதும் பண்ணி இருக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இவனு. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் திருதராஷ்டிரன். இவன் நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானா, நல்லது பண்ணும்போதே கெட்டது பண்ணுவானாங்கிறது ஒரு குழப்பமான சிக்கல். இங்க விதுரர் வந்தார், தன்னுடைய அருமை பாண்டுவனுடைய புத்திரர்களோட இருந்தார். என்ன சித்தப்பா வந்துட்டீங்கன்னு கேட்டான் தருமன். அவர் சொன்னாரு, டேய், கொடுங்கோல் மன்னன் ஆளுகிற நாட்டில் வாழ்வதை விட புலிகள் வாழுகிற காடு எவ்வளவோ மேல், அதனால தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னாராம். ஒரு ராஜா சரியில்லைன்னு சொன்னா அந்த நாட்டில் எவ்வளவு நாள் இருக்க முடியும் மக்கள்? கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவுடைய கீழே இருக்கிறத விட காட்டுல போய் செத்தாலும் பரவாயில்லை, புலிகளுக்கு மத்தியில வாழலாம்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னார். சீன தேசத்துல கன்ஃபியூஷியஸ் அப்படிமா ஒரு பெரிய சிந்தனையாளன் கான்ஃபியூஷியஸ். ஒரு மதமே இருக்கு அவருடைய பேரால. அந்த கான்ஃபியூஷியஸ் ஒரு செய்தி சொல்றார். ஒரு கிராமத்து வழியா போகும்போது ஒரு பெண் அழுதுகிட்டு இருந்திருக்கிறார். ஏன் அழற அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது மாதிரி எங்க அப்பாவை புலி அடிச்சிருச்சு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, அப்புறம் என் புருஷனையும் வந்து புலி அடிச்சிருச்சு, இங்க காட்டுல இருந்து ஒரு புலி வருது வந்து அடிச்சிடுது, காட்டை ஒட்டின அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கிராமம் மாதிரி அது மாதிரி புலி அடிச்சிருச்சு, அப்புறம் எங்க கணவனை அடிச்சிருச்சு, இப்ப என் பிள்ளையும் இந்த புலி அடிச்சிருச்சு, எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. உடனே கான்ஃபியூஷியஸ் சொல்றாரு, புலி திங்குதுன்னு சொல்லி ஏன் இங்கே இருக்கிற? சவுண்ட் யாரும் கூட்டிருக்காங்க மறுபடியும்.
இந்த ஆம்பிளிஃபையரை கொண்டாந்து இங்க வச்சுட்டு சொல்லுப்பா, அதான் கரெக்ட். தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி பேசுற போது வால்யூம் கண்ட்ரோல் அவர்கிட்ட வச்சிருப்பாரு. அவர் நான் ரொம்ப நாளா சாமியார் ஏன்டா இப்படி பண்றாருன்னு பார்த்தேன், இப்பதான் தெரியுது. நம்மளோட சாமியாருங்கெல்லாம் கெட்டிக்காரங்களா இருக்கிறாங்க, நமக்கு தான் ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது. தயானந்த சரஸ்வதி வால்யூம் கண்ட்ரோல் அவர்கிட்டயே வச்சிருப்பாரு, யாரும் வால்யூமை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. அது பேசுறவங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு சவுண்டு மாத்தி ஒலிச்சா பேச்சு வராது. சவுண்டு வந்து ஒரு ஒழுங்குல கட்டுப்பாட்டுல இருந்தா தான் மேற்கொண்டு பேச முடியும். சவுண்டு தாறுமாறா இருந்தா பேச முடியாது. இப்ப நாங்க டேப் ரெக்கார்டரா மனப்பாடம் பண்ணி வச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே யாரு கேட்டா என்ன கேட்காட்டு என்ன அப்படியே சொல்லிட்டு போக முடியுமா? அந்த ஒலி மாறிச்சுன்னா பேச்சு வராது. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம சவுண்டு வைக்க சொல்றாங்க. வராதவங்க கேட்டா என்ன கேட்காட்டி எனக்கு என்னங்க? வந்திருக்கிறவங்க நிம்மதியா கேட்க வேண்டாமா? எங்கேயோ இருந்து வராதவங்க கேட்கலையா, அது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இங்க வரக்கூட முடியல, அப்புறம் அவங்க கேட்டா என்ன கேட்காட்டி என்ன? என்ன கோயில் வாசல்ல ஒரு பாக்ஸ் வைங்க, அங்க நின்று யாராவது கேட்க, கோயிலுக்குள்ள வர முடியாத சில நிலைமை இருக்கு, அப்படி இருந்தா வெளியில நின்று கேட்கட்டும், அவ்வளவுதானே முடியும். ஊரெல்லாம் கேட்கணும்னு ஸ்பீக்கரை போட்டு அலற விட்டா உள்ளுக்குள்ள கேட்க வேண்டாமா? எக்கோ உள்ள அடிக்குது, நான் திருப்பி சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போறது, ஒருத்தர் கூட்ட சொன்னாரு கூட்டிகிட்டே போனேன். நாளைக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல் இங்க கொண்டு வச்சு சொல்லு, அந்த மைக் கண்ட்ரோல் அங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும். என்னுடைய நாலேஜ் இல்லாம யாரும் கூட்டவும் கூடாது குறைக்க கூடாது. நாலுல இருந்து இது இங்க இருக்கணும். அந்த ஆம்பிளிஃபையர் வால்யூம் கண்ட்ரோல் இங்க வரணும். நான் கன்ஃபியூஷியஸ் வாழ்க்கையிலேருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு இருந்தேன். அவர் போகும்போது ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கிறா. 3 பேரை புலி சாப்பிட்டுடுச்சு, அப்பாவை, கணவனை, குழந்தைய. உடனே கன்ஃபியூஷியஸ் சொல்றார், அப்ப நீ ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுற, காட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் விட்டுவிட்டு நாட்டுக்குள்ள வந்துட வேண்டியதானே, பாதுகாப்பா இருக்கலாமே. அவ சொல்றா, அங்க ராஜா மோசமா இருக்கிறானே. ஏன்னா புலி கூட பசிக்காகத்தான் அடிச்சு திங்கும், ராஜாக்கள்லாம் அப்படி கிடையாது, சும்மா அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். அவன் புலியை விட மட்டம். புலி பசி இல்லாத போது யாரையும் அடிச்சு போட்டுலாம் போகாது, பசி இருந்தா ஒரு அடி அடிக்கும் சாப்பிடும், அவ்வளவுதான். ராஜாக்கள் அப்படி இல்லை, என்னன்னா சும்மா அடிச்சு வைடா அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்க. அப்போ புலியை விட மோசமான ராஜா மட்டமானவன் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது கன்ஃபியூஷியஸ் சொல்ற அதே கருத்து. எவ்வளவு பாருங்க, உலகம் முழுக்க சிந்தனையாளர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. மகாபாரதத்துல வேத வியாசரும் இதே கருத்தை சொல்றார். விதுரர் சொல்றாரா, கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சியில இருக்கிறத விட புலிகள் வாழ்கிற காடு மேலானது அப்படின்னு கருதி நான் இங்க வந்துட்டேன். சித்தப்பா நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க எங்களோடயே இருங்கள், எங்களுக்கு என்ன உணவு இருக்கோ அதை நீங்களே சாப்பிட்டு கொண்டு இங்க இருங்கள்னு விதுரரோட தருமன் மகிழ்ச்சியா இருக்கிறான். அங்க திருதராஷ்டிரனுக்கு பொறுக்கல, தருமனும் இவனும் சேர்ந்துட்டான்னு வேற தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. எதிரிகளை ஒன்னா சேர விடக்கூடாதுடா, ஒன்னா சேர்ந்துட்டா பெரிய தப்பா போயிடும், போய் தம்பி விதுரனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருங்கோ, அங்க அவன் இருக்க வேண்டாம், நான் அவன் இல்லாம இருக்க முடியலன்னு சொன்னேன்னு கூட்டிட்டு வாங்க. சஞ்சயம் அப்படிங்கிறவனை அனுப்பிச்சான். விதுரருக்கும் திருதராஷ்டிரன் மேல ஒரு பைத்தியகார்த்தனமான பாசம், சகோதர பாசம். அவன் அயோக்கியன்னு தெரியும், தெரிஞ்சாலும் அந்த பாசத்தை விட முடியாது. இதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல். இப்ப சில பெண்ணுக்கு கணவன் அயோக்கியன்னு தெரியும், தெரியாமையா இருக்கும், எப்படி அந்த பாசத்தை விட முடியும்? அதே மாதிரி அண்ணன் தம்பியா பிறந்திருப்பாங்க, அண்ணன் மேல ஒரு கோபம் இருக்கும், அவன் ஏதாவது ஒரு தப்பான வழியில போயிருப்பான், எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அறிவுரையெல்லாம் சொல்லலாம், அதுக்காக உறவு இல்லைன்னு கட் பண்ணிட்டு வந்துட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி விதுரனுக்கு திருதராஷ்டிரன் மேல ஒரு கண்மூடித்தனமான பாசம். எப்ப வந்து கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. சஞ்சயன் வந்தான், வந்த உடனே முதல் கேள்வி கேட்டான் விதுரன், திருதராஷ்டிரன் நல்லா இருக்கிறானா? இல்ல நீ இல்லாம அவன் நல்லா இல்ல, உன்னை பார்க்கணும்னா இப்பவே வரேன்ட்டு போயிட்டு. இவ்வளோ தத்துவம் பேசினவன் அவனால அந்த பாசம் விட்டுட்டு இருக்க முடியல. எங்க அண்ணன் விட்டு என்னால இருக்க முடியாது, நான் அவனுக்கு விழிகள் மாறி, ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு விழி புலன் கிடையாது, நான் தான் அவனுக்கு கண் மாதிரி, நான் இல்லைன்னா அவன் கஷ்டப்பட்டு போயிடுவான், நான் வந்துடுறேன் அப்படின்னு இங்க இருந்து புறப்பட்டு போயிட்டான் விதுரன். அங்க போன பிறம் துரியோதனால நிம்மதியா இருக்க முடியல. எப்படிங்க இருக்க முடியும்? இன்னொருத்தர் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறவன் யாராவது என்னைக்கா சந்தோஷமா இருக்க முடியுமா? இன்னைக்கு என்னன்னா அவன் சம்பாரிச்ச சொத்தோடையே அவன் சௌக்கியமா இருக்க முடியாத காலம் இப்பெல்லாம். ஏதோ நிம்மதியா 4 காசு சம்பாரிச்சோம் சௌக்கியமா இருந்தோம் அப்படின்னு இறக்க முடியாது. யாரா கடத்திட்டு போறான், பணத்தை கொண்டாங்கிறான், 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சுட்டு போடுவேங்கிறான்,
லட்ச லட்சமா சம்பாரிச்சவங்க கூட கதையெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு, யாரும் மகிழ்ச்சியா இருக்க முடியல. அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிச்சு ஒருத்தன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப துரியோதனன் கேட்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொல்லுகிறார்கள். கர்ணன் சொன்னா, இப்ப காட்டுல தானே இருக்கிறாங்க, படையோட போய் அவங்கள அடிச்சு கொன்னுட்டா. சகுனி சொன்னா, அப்படியெல்லாம் ஒருபோதும் அவங்க அந்த 12 ஆண்டு வனவாசங்கிற விதியெல்லாம் மீறி வரமாட்டாங்க, வந்தா அப்ப மறுபடியும் ஒருத்தர் சூதாடிக்கலாம். அப்ப பேக் பண்ணி அனுப்பிச்சுடலாம், அதை பத்தி நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நிலையில இப்படி இவர்கள் எல்லாம் மனம் விட்டு ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வியாச பகவான் அவர் எப்படின்னா, வியாசருக்கு என்னன்னா அந்த நூல் எழுதுகிற ஆசிரியரும் அவர் தான், இந்த குலத்துல மூத்தவனும் அவர் தான், அந்த குடும்பத்தில் அவர் தானே மூத்தவர். திருதராஷ்டிரனுக்கே அப்பாங்கிற ஸ்தானத்தில் அவர் தானே இருக்கிறாரு. அதனால வியாசர் திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்றார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எப்படின்னா, தான் அறிவுரை சொன்னா திருதராஷ்டிரன் கேட்க மாட்டான்னு அவருக்கு தெரியும், ஆனா சொல்றாரு, தெளிவா சொல்லிட்டே சொல்றார். நான் சொன்னா அந்த பையன் கேட்க மாட்டான், ஆனா நான் சொல்லுவேன். ஏன்? அது பெரிய மனுஷங்களுக்கு லட்சணம். கேட்டாலும் கேட்காட்டாலும் நாம சொல்லாம இருக்க கூடாது. அப்புறம் கேட்காம போனா அவனா வீணா போயிட்டான் அப்படின்னு ஆயிடுமே ஒழிய, அவன் கேட்க மாட்டாங்கிறதுக்காக நம்ம சொல்லாமே இருந்து விடுறதா? சொல்ல வேண்டியதை சொல்லணுமா இல்லையா? அதான பெரிய மனிதனுக்குரிய பண்பு. அதுக்காக வியாச பகவான் அங்க புறப்பட்டு வந்தார். இவருக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சார் திருதராஷ்டிரனுக்கு. ஏண்டாப்பா இப்படி நடந்துக்கிற, இப்படி எல்லாம் பிள்ளைகளை யாராவது காட்டுக்கு அனுப்புவார்களா? ஏன் உனக்கு புத்தி கெட்டு போச்சா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ற? தம்பி பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் இல்லையா? இந்த வம்சத்துல வரலையா? அவங்களை இப்படி எல்லாம் சோதிக்கலாமா? நீ செஞ்ச காரியம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா? யாராவது சூதாடி சொத்துக்களை கொள்ளையடிப்பார்களா? இவையெல்லாம் சத்திரிய தர்மத்தோடு சேர்ந்ததா அப்படின்னு திருதராஷ்டிரன் அவனை பார்த்து வேத வியாசர் கேட்கிறார், இந்த பரம்பரைக்கு இது அடுக்குமான். அப்ப திருதராஷ்டிரன் அழறான், எனக்கு ஒண்ணு விருப்பமே இல்லை, தம்பி சொத்தை கொள்ளையடிக்கணும் ஆசை இல்லை, ஆனா என் பிள்ளைகளை என்னால வெறுக்க முடியல, திருத்த முடியல, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு குருதேவா, அவங்க கேட்கறதா தெரியல, ஆனா என்னால அந்த புத்திர பாசத்தை விட முடியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீங்களாவது புத்தி சொல்லுங்க, நீங்களாவது அறிவுரை சொல்லுங்க. அப்ப வியாசர் சொன்னார், நான் சொல்லி அவன் எப்படா கேட்க போறான்? பெத்தவன் நீ சொல்லியே கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்லியே கேட்க போறேன் அப்படின்னு ஒரு சரி சொல்றேன், நான் மாட்டேன், நான் சொல்றேன், நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போதே மைத்ரேயர்னு ஒரு மகரிஷி அங்க வருகிறார். வியாசர் அங்க இருக்கிறத கேள்விப்பட்டு மைத்ரேய மகரிஷின்னு ஒருவர் வந்தார். இந்த மைத்ரேய மகரிஷி காட்டுல கொஞ்ச நாள் இருந்து தருமனுடைய அந்த பெருமைகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். தருமன் அங்க காட்டுல எப்படி இருக்கிறான், சரி இவரை வச்சு சொல்ல வைப்போம். அதாவது எதிரி பலசாலின்னு தெரிஞ்சா கொஞ்சம் பயப்படுவானா இல்லையா இந்த துரியோதனை? இவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொன்னா இவன் கேட்க மாட்டான். எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, அதெல்லாம் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதுக்காக என்ன முடிவு பண்ணார், பீமனுடைய பலம் என்ன அப்படிங்கறத துரியோதனுக்கு சொன்னா அந்த பையன் திருந்துவானோன்னு நினைச்சு மைத்ரேய மகரிஷி காட்டுல கிருமீரன் ஒரு அசுரன் வந்திருக்கிறான். அந்த கிருமீரன் அப்படிங்கிற அசுரனை பீமன் பொட்டலங்கட்டி கையில கொடுத்துட்டான். இந்த சாப்பாடு கட்டமுது பிசைகிற மாதிரி கிருமீரனை பிசைஞ்சு அப்படியே ஒரு உருண்டையா உருட்டி வச்சுட்டான் ஒரு ஓரமா. அதாவது செத்ததுக்கு அப்புறம் பிண்டம் கொடுப்பாங்க, இவன் சாகடிச்சு அவனையே பிண்டமா கொடுத்துட்டான், ஒரு உருண்டையா உருட்டி வச்சுட்டான் அந்த கிருமீரன் பீமன். இத மைத்ரேய மகரிஷியை விட்டு சொல்லுவோம், அதை கேட்டாலாவது துரியோதனுக்கு புத்தி வரும், பீமன் நம்மளை என்ன பண்ணுவாங்கிற பயம் வரும்னு, ஏ மகரிஷி இந்த துரியோதனுக்கு அறிவு வரும்படியா சொல்லுங்க, பீமன் எவ்வளவு பெரிய பலசாலி, கிருமீரனை என்ன பண்ணான்னு சொல்லுங்க சொல்லிட்டு வியாசர் இருந்து எழுந்து போயிட்டார். இந்த துரியோதன பேசும்போது அவர் இல்ல, எந்திரிச்சு வெளியே போயிட்டார். மைத்ரேய மகரிஷி சொல்ல ஆரம்பிச்சார், பீமனுக்கும் கிருமீரனுக்கும் எப்படி யுத்தம் நடந்தது, கிருமீரனை பீமன் என்ன பண்ணினா, எப்படி கொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் மைத்ரேய மகரிஷி. துரியோதனை கேட்கலாமா இல்லையா? அவனுக்கு எரிச்சல், அவன் எதிரி புகழ சொல்ற போது கடுப்பு அவனுக்கு. சும்மா இல்லாம அப்பப்ப தொடைய தட்டிக்கிட்டே இருந்தான், தன்னுடைய தொடையை எப்படி தட்டிக்கிட்டு சொல்லுங்கன்னு தொடைய தட்டிக்கிட்டே இருந்தான். நீங்க பசங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா இப்படிமா பாத்திருக்கீங்களா? நம்ம யாராவது பசங்களுக்கு பிடிக்காத விஷயம் சொன்னா அதை ரீல் விடுறோமா நாம, அவன் அதை சுத்திக்கிறான் அப்படியே காட்டுவான் பையன். அப்புறம் நம்ம எப்பவாவது நம்ம பிள்ளைங்களை பத்தி வேற யாராவது பெரியவங்க சொல்லுவான், இந்த பையன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் பின்பக்கம் நின்று இப்படிமா கையண்டு போச்சான் நமக்கு, அது அவனுக்கு தெரியுமா, அது அவருக்கு தெரிவிக்கிறானா, அவர் கையண்டு போச்சு அவர் சொல்றது ஒண்ணு நம்பாதீங்க அப்படின்ட்டு போவான். இந்த மாதிரி கொனஸ்டியா பசங்க பண்ணாங்கன்னு வச்சுங்க, நீங்க அவன் என்ன பண்ணுவீங்க? சில பேருக்கு ஒரு இயல்பு இன்னொருத்தர் கேலி பண்றது. போட்டோ எடுக்கிற போதே பாத்தீங்கன்னா சில பேர் மரியாதையா நிக்க மாட்டான், இந்த ரெண்டு கையை கொம்பு மாதிரி காட்டுவான், பூதம் பிசாசி மாதிரி. போட்டோ எடுக்க போனா ரெண்டு கையை எடுத்து மேல தூக்கி காட்டுவான். இப்ப கொனஸ்ட பிடிச்ச பசங்க நிறைய பேர் இருக்கிறான் உலகத்துல. அது மாதிரி துரியோதனன் சொல்ல இந்த கிண்டல் அடிச்சுக்கிட்டு தொடைய தட்டிக்கிட்டே இருந்தான்.
பெரியவங்க முன்னாடி தொடர்ந்து பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு அது ஒத்து வராது. மைத்ரேய மகரிஷி ரொம்ப பெரியவர், தபோபலம் உடையவர். இவன் திருந்தனும்னு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இவன் சும்மா இல்லாம தொடைய தட்டிக்கிட்டான். சொல்லுங்க தொடைய தட்டினா எரிச்சல சொல்லிட்டார். எந்த தொடைய தட்டுறியோ அது வழியாவே உன் உயிர் பிரியட்டும் போடான்ட்டு. பேசிக்கிட்டே இருக்கிற, மரியாதை இல்லாம தொடைய தட்டிக்கிட்டே இருக்கிறிய, இந்த தொட வழியாகவே பிரிந்து உன் உயிர் வெளியில போகட்டும் சபிச்சார். திருதராஷ்டிரன் தடால்னு காலில் விழுந்தான். இது நீராவது புத்தி சொல்லி காப்பாத்துவீர்னா நீர் வேற சாபத்தை கூடுதலா கொடுத்துட்டு போறீரு, என் பிள்ளைய காப்பாற்ற கூடாதா அப்படின்னு மைத்ரேயர் கொஞ்சம் அடக்கிக்கிட்டார். எனக்கு கோவம் வந்துருச்சுப்பா, நான் சாபம் கொடுத்துட்டேன், இப்போ ஒண்ணு கெட்டு போல, என் சாபத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன், ஆனா உன் பிள்ளைய ஒண்ணு பண்ண சொல். என்ன அநீதியா சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காருல, காட்டுல போய் பாண்டவர்கள் இடத்துல ஆட்சியை கொடுத்துற சொல்லு, தருமன் கிட்ட ஆட்சியை கொடுத்து மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் என் சாபத்தை திரும்பி வாங்கிக்கிறேன், எனக்கு கெடுதல் வந்தாலும் கவலை இல்லை, நான் திரும்பி வாங்கிக்கிறேன், உன் பிள்ளைய மன்னிப்பு கேட்க சொல்லு. துரியோதனை எந்திரிச்சு போயிட்டான். நான் என்ன அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, இந்த தொட வழியா உயிர் போய் செத்தாலும் சாவினை ஒழிய நான் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்த அகங்காரம் அவன் அழிஞ்சதுக்கு பெரிய காரணமே அந்த அகங்காரம் தான். இப்படி முனிவர்கள் அறிவுரை சொல்லுகிற போது கூட கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லை. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் காட்டுல இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த காட்டுல வாழுகிற போது கண்ணன் மற்ற ராஜாக்கள் எல்லாரும் இவங்களை பார்க்கறதுக்கு வராங்க. ஏன்னா கஷ்டத்தில் இருக்கும் போது உறவினர்களை போய் பார்க்கணும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பருப்புக்கு போகலைனாலும் நெருப்புக்கு போகணும்னு ஒரு பழமொழி சொல்லுவான். நம்ம உறவுல கல்யாணம் ஆகுது, கல்யாணம்னா பருப்புனா கல்யாணம் அர்த்தம். ஏன்னா பருப்பு இல்லாத கல்யாணமான ஒரு பழமொழி சொல்லுவான் இல்லையா. அதனால கல்யாணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போலேனா கூட பெரிய தப்பு கிடையாது, நல்லதுக்கு போலேனாலும் பரவாயில்லை. நெருப்புக்கு போகணும்பா, துக்கத்துக்கு போயிட்டு வரணும். ஏன்னா அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் ஆறுதலா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் இல்லையா, உறவுக்காரங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அதனால இப்போ காட்டிலே தருமனும் பீமனும் மற்றவர்களும் இப்ப வறுமையில இருக்கிறார்கள், நம்ம ஆறுதல் சொல்லணும்னு நிறைய ராஜாக்கள் அரசர்கள் வந்து பாக்குறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு இல்லையா, என்ன உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னு எல்லா அரசர்களும் வந்து மரியாதை நிமித்தமா பாக்குறாங்க. கட்ரிஸ் தருமன் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறான், யாரும் உனக்கு ஒன்றும் உதவி வேண்டியது இல்லை, காட்டில் இருக்கிறதுக்கு என்ன உதவி வேண்டி இருக்கு, எல்லாரையும் பரவாயில்ல. அப்ப கண்ண பெருமானே வந்து சேருகிறார் அந்த இடத்துல. அப்ப அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா நீ எவ்வளவு பெரியவன், ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய நண்பன், நீ எங்களுக்கு நண்பனா இருக்கிற போது எங்க கதி எப்படி ஆயிப்போச்சு பத்தியா, காட்டுல வந்து சோத்துக்கு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம், அட்சய பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், நீர் எவ்வளவு பெரிய தபோபலம் உடையவர், எவ்வளவு பெரிய அருளாளர், இறைவர், பலசாலி, எங்களுக்கு இந்த கதி வரலாமா, இது நியாயமா அப்படி. இப்ப கண்ணன் சொன்னா, நீ நானும் நெருங்கிய நண்பர்கள், நர நாராயணன், நீ நாராயணன் நான் நாராயணன், நீ நரன், ரெண்டு பேரும் பல ஜென்ம காலமா தொடர்போடு இருக்கிறோம். அதனால உனக்கு ஒரு கெடுதல்னா அது எனக்கு தாண்டா கெடுதல், கவலைப்படாதே, உன் துக்கத்தை நான் நீக்குவேன், உன்னை அப்படி நான் விட்டுட மாட்டேன், உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரி. அப்ப திரௌபதி கேட்டா, கண்ணா நீ இதெல்லாம் இப்ப பேசுற, நான் கூந்தல் விரித்து கஷ்டப்பட்டு சபையில கோவிந்தா கோவிந்தா என்று அலறினேனே, ஏன் அப்ப வரல? நீங்க கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். கோவிந்தா கோவிந்தா என்று அலறிய போது புடவைதான் வந்ததே ஒழிய கிருஷ்ணன் வரல. அவ கேட்கிறா, நான் அலர்ன இல்ல, நீ வரல, வந்திருக்கலாம்ல, வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்திருக்கலாமா இல்லையா, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்டி இருக்கலாமா இல்லையா, நீ ஏன் அப்போ வரலன்னு. கண்ணன் சொன்ன காரணம் வேற, ஆனா சொல்ல வந்த காரணம் வேற. கண்ணன் ஏன் வரல தெரியுமா, வந்தா உத தர்மன் மேலதான் விழும். ஏன் பொண்டாட்டி வச்சு சூதாடுவானே, அப்புறம் அவ அலறுவானே, இந்த தப்புக்கெல்லாம் மூல காரணம் இவன் தானே. அப்ப முதல் அடி யாருக்கு விழணும், முதல் அடி தர்மனுக்கு விழணும். அதை செய்யறதுக்கு கிருஷ்ணனுக்கு இஷ்டம் இல்லை, இவனை வந்து எப்படி அடிக்கிறது, அதான் வரல. இதான் உண்மையான காரணம். இவன் பண்ண தப்புக்கு முதல்ல இவன் தான் அடி வாங்கணும். அப்ப இவனை அடிக்காம அவனை போய் அடிக்க முடியாது, அது நியாயம் அல்ல, வரல. ஆனா இது சொல்ல முடியுமா, நான் தருமனை தான் அடிச்சா முதல்ல அடிக்கணும்னு சொல்ல முடியுமா? அவன் ஒரு காரணம் சொன்னான் பாருங்க, ரொம்ப டாப் கிளாஸா ஒரு காரணம் சொன்னான். என்னன்னா, என்னோட நாட்டுல சாலுவன் ஒருத்தன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான், நான் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நீ என்ன கூப்பிட்ட போது நான் அந்த சண்டையில இருந்ததால நான் வர முடியாம போச்சு அப்படின்னு. ஏதோ ஒரு காரணம் சொல்ல வேண்டியது தானே, காரணம் சொல்லிட்டேன். அதனால்தான் வைணவ உரையாசிரியர்கள் எழுதுவார்கள், திரௌபதிக்கு புடவை சுரந்த போது கண்ணன் வரவில்லை, புடவை சுரந்தது திருநாமம் இரு. பகவானுடைய நாமத்துக்கு பலம் ஜாஸ்தி, நாமமே எல்லாத்தையும் செஞ்சுடும், கடவுளுடைய பெயர். இப்போ சில ரொம்ப விஐபியா இருக்கிறவங்க நம்ம கூட வந்து ஒத்துழைக்கணும் அவசியம் இல்லை, அங்க போய் பாருங்க, ஏதாவது தேவைப்பட்டா என் பேரை யூஸ் பண்ணிக்கங்க, என் பேரை யூஸ் பண்ணிக்கங்க அப்படி. அவன் சார் அவர் அனுப்பிச்சார், அப்படியா வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் சமாச்சாரம் அப்படிம்பாங்க. அது வரைக்கும் நிக்க வச்சு பேசினவன், மரியாதை எல்லாம் பேசினவங்க கூட அவர் தான் சார் அனுப்பிச்சாருன்னா உட்காருங்க 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 அப்படிம்பாங்க. அவர் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் பேர் பல வேலையை செய்யும்.
அது மாதிரி கண்ணன் வரலையா, கண்ணனுடைய பெயர் அந்த புடவை கொடுத்ததாம். புடவை சுரந்தது திருநாமம் இரு அப்படின்னு. அப்புறம் கண்ணபெருமான் சொல்றான், சரி இப்ப எல்லாம் நடந்து போச்சு, நீங்கள் ஒன்னும் வருத்தப்படாதீர்கள், எல்லாருடைய துயரங்களும் நீங்கும். சரி, அவங்கவுங்க குழந்தைகளோட இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அபிமன்யு உட்பட அப்புறம் பலவேறு எல்லா உறவினர்கள் உட்பட எல்லாரும் அங்க இருக்கிறார்கள். இது எங்க போய் முடிகிறது? உடனே கண்ணபிரான் சொன்னா, பாண்டவரோட விடைபெற்று போகிற போது அபிமன்யவும் சுபத்ராவையும் நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னா. ஒரு கஷ்டமான காலத்துல குடும்பத்தினுடைய உறவுகளை அழைச்சிட்டு போயிடுவான். ஒரு கணவனே இப்ப வச்சுங்க, இப்ப ஸ்ட்ரைக் நடந்தது, அது மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிற போது ஒரு தீபாவளி கிழமை ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி எல்லாரும் சௌக்கியமா இருக்க முடியும், சாப்பிட முடியுமா? அப்ப என்ன பண்ணுவான், அந்த பொண்டாட்டியோட அண்ணன் தம்பி யாராவது வந்து நான் கூட்டிட்டு போயிடுறான் அவளை வீட்டுக்கு, அன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கட்டும். இது ஒரு மரபு இருக்கா இல்லையா? கஷ்டப்படுற போது கணவன் வீட்டிலேயே விட்டுட்டு போக மாட்டாங்க. நான் வேணா குழந்தைங்களை அழைச்சிட்டு போறேனே, குழந்தைங்களாம் இங்க இருக்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே, இதெல்லாம் ஒரு பண்பு. அதே மாதிரி அர்ஜுனன் மனைவி சுபத்ரா இருக்கா இல்லையா, சுபத்ரா அபிமன்யு புத்திரன் இருக்கான் இல்லையா, அவனை எல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இப்படி சொன்ன உடனே அவங்கவுங்க உறவுல அழைச்சிட்டு போறாங்க. திருஷ்டத்யுமன் திரௌபதியோட புதல்வர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டான். திருஷ்டகேது தன் தங்கையான கரேணுமதி யாரு அப்படின்னு கேட்டா நக்கலனுடைய மனைவி. இப்படி ஒவ்வொருவருடைய மற்ற அந்த மனைவி, அந்த குழந்தைகள், அவர்கள் எல்லாம் அவங்கவுங்க உறவுக்காரர்கள் அழைத்துக் கொண்டு விட்டார். இதுவே ரொம்ப நிம்மதி. பாதி பர்டன் போனாலே நிம்மதியா இருக்கலாம்ல, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறது?